சாக்ஸ் மாதிரி போட சொல்லுவாங்க. எப்படி இது வந்து சாக்ஸ் மாதிரி வரும். அது போதுமா இல்ல நல்லா சப்போர்ட்டா சப்போர்ட்டா கீழ உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அந்த மாதிரி போடுறத ஜவ்வு இதா இருக்கிறதுக்கு இது ஸ்டேர் கேஸே ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதான் அதுக்கு வந்து உங்களுக்கு வேற மாதிரி சப்போர்ட் இருக்குது, பிளேட் வச்ச மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி போட்டுருக்காங்க. அந்த மாதிரி பிளேட் வச்ச மாதிரியா அது போட்டீங்கன்னா மடக்கிக்கலாம், மடக்கி நடந்துக்கலாம், நல்லா சப்போர்ட்டா இருக்கும். அவர் எழுதிக்கிறது உரம் மாதிரி எழுதியிருக்காங்க, சாதாரண உரம். அது வந்து போடுறது பிரயோஜனம் இல்லை. பிளேட் வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டா இருக்கும். அந்த மாதிரி போட்டோம். இது வாங்கி வச்சு கடைசி வரைக்கும் வாங்கி வச்சு இது வந்து முழங்காலுக்கு நல்லா சைடுல ரெண்டு பக்கமும் பிளேட் இருக்கும், மெட்டல் பிளேட் இருக்கும். இது வந்து என்னன்னா மூட்டுல ஜவ்வு விலகி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிரிப்பா இருக்கும். அது வந்து 1500 ரூபா. ஏறலாம். அது இருந்தாலும் நீங்க வந்து அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணாம தடுக்கிறதுக்காக போடுறது. கழுத்துக்கு பெல்ட், இடுப்புக்குலாம் பெல்ட் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து முழங்காலுக்கு, முழங்காலுடைய பகுதி இருக்கிற முழங்கால் அதை வந்து ரெஸ்ட்ல இருக்கும். எப்படி மாற்றுறதுன்னு சொல்றேன். நீங்க இப்படி இப்படி அவங்க என்ன சொல்றாங்க, உள்ள வந்து மெட்டல் இருக்கும், மறைக்கலாம். கரெக்டா கால் நீட்டிங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த கிண்ணா இருக்குது இல்லையா, இந்த கிண்ணத்துல அந்த மடக்கிற இடத்துல தான் ஜவ்வு எல்லாரும் இருக்குது. அதுக்காக உள்ள இந்த சைட்ல ஒரு பிளேட் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம எலும்புக்கு பதிலாக வந்து இந்த பிளேட்டு கொடுத்துருக்கோம். இது என்ன இருந்தா உடம்புடைய வெயிட்ல வந்து இந்த இடத்துல வந்து இந்த பிளேட்டு சப்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து ஓய்வுல மாவு கட்டு போட்டுருக்கோம். ஆமா, அம்புகுறி போடுறது மேல் பக்கம், கால் நல்லா சீட்டா நீக்கணும், நல்லா நீக்கணும். வச்சு இதை இழுத்து இதுல ஒட்டிக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி இதை இழுத்து இதை ஒட்டிக்கணும். போடணும் ப்ரொசீஜர் தான். நிறைய பேர் தெரியாம அப்படி விட்டுறாங்க, அப்புறம் பின்னாடி ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வந்துடும். இதை இழுத்து ரெண்டாவது இது டைட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த இதை போட்டு முழங்காலுக்கு சப்போர்ட்டா வந்துடும். இப்ப நடக்கும்போது பாத்தீங்கன்னா தண்ணீரை யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப மழை நேரத்துல கட்டி வச்சுக்கணும். மழை நேரத்துல போறது இல்லை. நம்ம இது என்ன பண்ணோம்னா நார்மலா மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். சமணங்கால் போட முடியாது, நார்மலா மூவ்மெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். வண்டி ஓட்டும் போது கழட்டிக்கீங்க, வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி நேரங்கள்ல போட்டுக்கீங்க. வண்டி ஓட்டும் போது கழட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? மடக்கிறது நார்மலா மடக்கலாம். ரொம்ப மடக்கிறதுக்காக போடுறதே ஓரளவுக்கான மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கு. நம்ம இடுப்புக்கு பெல்ட் போடுறோம்ல, மாவு கட்டுக்கு பதிலாக இது மாவு கட்டு போட்டு எப்படி 1.5 மாசத்துல கழட்டி போடுறோமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். என்னன்னா மூவ்மெண்ட்ஸ் குறைவா நேரம் போடலாம். இது நீங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து 1 மாசம் 1.5 மாசம் போட்டுக்கணும். அப்படி கணக்கு கிடையாது. நம்மளுடைய வெளியே போறப்ப மட்டும் கழட்டி வச்சுட்டு மத்த நேரம் ஃபுல்லா போட்டுக்கலாம். அந்த மாதிரி கணக்கு. எப்படின்னா நீங்க ஃபுல்லாவே போட்டுக்கிறது நல்லதுதான். பகல் நேரம் ஃபுல்லா என்ன ஒண்ணு பைக்ல போகும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், ஃபுல்லா மடக்க முடியாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேர் வண்டி தான் நமக்கு இல்லை. இது ஃபுல்லா உங்களுக்கு லைட்டான மூவ்மெண்ட் தான். மடக்கி பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லா இந்த அளவுக்கு மடக்க வருது. கம்ஃபர்டபுளா இருந்தா போடுங்க, இல்லைன்னா வீட்டுல இருக்கும்போது போட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சுன்னா கழட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கணும். இதுதான் நீங்க எனக்கு தான் போட வேண்டியது. நரம்பு முடிச்சுக்கு ஏதாவது இருக்காங்க? இருக்கு, நரம்பு முடிச்சு இந்த மாதிரி சாக்ஸ். ஆமா, இதுதான் போடணும், வேற வழியே இல்லை. ஏன்னா சில பேருக்கு லேசர்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி இந்த ரத்த ஓட்டம் வந்து சீரா போகிறாங்க. ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங் நரம்பு முடிச்சு அமைதிரும். ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குறதுக்கு அது உங்களுக்கு 2350 ரூபா. யாருக்கு? உங்களுக்கு வேற 2350 ரூபா ஸ்டார்டிங். வேரிகோஸ் வெயின் ஸ்டார்டிங். வேணுமா? எப்படி கரெக்டா சொல்றீங்க? வேரிகோஸ் இல்ல, இந்த வேர்ஸ் எப்படி நரம் முடிச்சுங்கிறது கரெக்டா சொல்றீங்க. சின்ன டாக்டர் படிக்காத இல்ல, எல்லாம் யூடியூப் பார்த்து எல்லாமே படிச்சு இல்ல கரெக்டா அந்த மெடிக்கல் வேர்ஸ் கரெக்டா சொல்றாங்க.
மெடிக்கல் வேரிகோஸ் வெயின்னு சொல்றாங்களே, இது எங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ். எப்படி இவங்க யூஸ் பண்றாங்கன்னா எங்களுக்கு அதான் கன்ஃபியூஸா இருக்கு. எவ்வளவுனா இல்ல ஜிபே பண்ணுங்க. பண்ணுங்க 1500. போயிட்டலாமா? அரிசி வெயில போடாம இது தேவையில்லை. ஆனா அவ்வளவா எல்லாம் தேவையில்லை. ரொம்ப ஈரமா போயிருச்சுன்னா இதா 1500. உட்காரலாமா? உட்காரலாம், வடக்கலாம், அந்த இது வசதி எல்லாம் இருக்கு. பிளேட் இருக்குங்களா? ரெண்டு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க காலை வளைவு அந்த துணி வந்து கொஞ்சம் மேலே ஏறினாங்க. மேலே இது போகும். ஒட்டிதான் ஒட்டுங்க. எப்படி பெருசா இருக்கு? என்ன செய்யணும் தெரியல. நீங்க இப்படியெல்லாம் போடாம இருந்து இது எதுக்கு அது எதுக்கு இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கால் சுத்தமா வீணா போயிடும். அவர் நல்லா ஆசை ஏதோ காலத்தையே வளைய விடக்கூடாதுன்னு எட்டு தேவையெல்லாம் வச்சு சாப்பிட்டெல்லாம் கேட்டு கேட்டு அவங்களையும் கூட்டிட்டு வந்து போட்டு விடுறாங்க. யூஸ் பண்ணிக்கங்க. அதெல்லாம் பொண்ணுன்னு எதுவுமே வராது. போட்டு நீங்க வந்து சும்மா இருக்கையில கழட்டி வச்சிருங்க. வேலை பார்க்கையில இந்த அவங்க வந்து நடந்து வரணும், வீட்டுக்கு வீட்டுக்கு நடப்பீங்க. கழட்டிட்டீங்களா நல்லா பவுடர் போட்டுக்கணும். காலில் பவுடர் போட்டுக்க உண்மை பார்த்துக்கிறது மூங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் இது வந்து எப்படின்னாக்க இது ஆரம்பத்துல செஞ்சுட்டு அந்த பஞ்சாயத்து இல்லை. நீ வந்து எனக்கு அலங்காரம் பண்ணி இப்பவுமே நான் வேற இடத்துக்கு எனக்கு கூட்டி போறதுன்னு கூட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்ப இந்த பஞ்சாயத்து நடந்திருக்காது. நீங்க அப்புறம் எங்கேயுமே நடக்க முடியாம போயிடும். ரொம்ப கால் வளையுது. அதுக்காண்டிதான் சொல்றேன், பெல்ட் போட்டுக்கோங்க. வலிக்குதா? போட்டு அப்படியே இருக்கும். நீங்க கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கனாலும் அது பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா எலாஸ்டிக் தெரியுதா? நாங்க வந்து டைட்டா போடுவோம். உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் தேவைன்னா நீங்க பண்ணிக்கலாம். எல்லா இதுவுமே இருக்கிறதுல போன் நம்பர் 96 77 36 88 38. ஓப்பன் நல்லா புதுசா தெரியும். உங்க பேரு? உங்களுக்கு சுமதி உங்களை கூட சொன்னா உங்க நம்பர்